உதயத்தை தேடும் இதயங்களே நல்லுறவினில் மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே நல்லுறவினில் மகிழ வாருங்களே. வாருங்களே வாழ்ந்திடவே நம் இறைவனை கலந்திடவே. வாருங்களே வாழ்ந்திடவே நம் இறைவனை கலந்திடவே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே நல்லுறவினில் மகிழ வாருங்களே. நல்லது தேடும் உள்ளங்களே நன்மை பெறவே வாருங்களே. நல்லது தேடும் உள்ளங்களே நன்மை பெறவே வாருங்களே. உள்ளத்தை கொடுத்து உரிமையை வைத்து உயர்ந்த இறைவனில் இணைந்திடவே. உள்ளத்தை கொடுத்து உரிமையை வைத்து உயர்ந்த இறைவனில் இணைந்திடவே. வாருங்கள் வாருங்களே வாழ்ந்திட வாருங்களே. வாருங்கள் வாருங்களே வாழ்ந்திட வாருங்களே. உதயத்தை தேடும் இதயங்களே நல்லுறவினில் மகிழ வாருங்களே. உதயத்தை தேடும் இதயங்களே நல்லுறவினில் மகிழ வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு பெருவிழா நிமித்தத்தில் வரும் 7ஆம் ஞாயிறான இன்று இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாட ஆலயம் வந்திருக்கும் இயேசுவின் சீடர்களாகிய எங்கள் அனைவரையும் அடைக்கல நாளும் திரு இதய சமூகம் உங்கள் அனைவரும் மகிழ்வுடன் வரவேற்கிறோம். விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்த இறைவன் மீண்டும் விண்ணுக்கே திரும்புகிறார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் நம்முடைய சீடர்களை தயார்படுத்துகிறார். அவர்களை உருவாக்குகிறார், திடப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். தூய ஆவியின் வல்லமையை பற்றி எடுத்துரைக்கின்றார். இவை அனைத்தையும் செய்துவிட்டு தம்முடைய சீடர்களிடமிருந்து பிரியாதலை பெற்று விண்ணகம் செல்கின்றார். Today, we also join the family of Lashius and Subhashini together with their son Ricky in giving thanks to God as they joyfully celebrate their youngest son, Richie Rex, who received his first Holy Communion this morning. The family wishes to share this beautiful joy with our beloved community and humbly seeks God's continued blessings upon Richie through all our prayers and blessings. May Jesus, whom he has received for the first time in the Holy Eucharist this morning, continue to guide him, strengthen him, and keep him always close to his sacred heart. இயேசுவின் விண்ணேற்றம் என்று உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கும் ஆற்றலை கொடுத்து செல்லும் இயேசுவின் அழைப்பை ஏற்று நாம் அவரின் சீடர்களால் அவர் பணிகள் செய்திட வாழ்ந்திட தூய ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ள இத்திருப்பலியில் பண்படுவோம்.
இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியிலே தகுந்த முறையில் கலந்து கொள்ள நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் இறைவனுடைய மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கல்யாண பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட இளம் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியானது நன்றி திருப்பலியாக அலெக்சியஸ் அண்ட் சுபாஷினி அவர்களுடைய குடும்பத்தினரால் ரிச்சி ரெக்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியனுக்காக நன்றி கூறுவதமாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மற்றுமாக செல்வின் அண்ட் டயானா அவர்களுடைய குடும்பத்தினர் டாக்டர் பெட்ரிஷியா அவர்கள் மே மாதம் 2ஆம் தேதி கன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியறிதலாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலுமாக ஆரோக்கியராஜ் அண்ட் ராதிகா அவர்களுடைய குடும்பத்தினர்
அவருடைய மகன் ஜொனாத்தன் அவர்களுடைய கிராஜுவேஷனுக்காகவும் அவருக்கு அருளும் ஆசிரும் கிடைக்கும்படியாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலுமாக நன்றி திருப்பலியாக சார்ல்ஸ் அண்ட் கிறிஸ்டி அவர்களுடைய குடும்பத்தினர் மிகவும் சிறப்பாக சார்ல்ஸுக்கு நன்றி செலுத்தும்படியாகவும் அவருடைய பிறந்த நாளுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலுமாக பிரசாத் மற்றும் சைனி அவர்களுடைய குடும்பத்தினர் அவருடைய மகன் ரியோ பெட்வின் அவர்களுடைய பிறந்த நாளுக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றியறிதலாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலுமாக நாதன் அண்ட் ரொமில்டா அவர்களுடைய குடும்பத்தினர், நாதன் அண்ட் ரொமில்டா அவர்களுடைய திருமண நாள் ஆண்டு விழா இந்த வாரம், அதனால் அவர்களும் இறைவனுக்கு நன்றி கூறுவதுமாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலுமாக இந்த திருப்பலியிலே நாம் மரித்த ப்ரொஃபஸர் ஞானப்பிரகாசம் அவர்களுடைய 3வது இறந்த வருடம், அவருடைய மகன் அருண் பாஸ்கர் அவருடைய மனைவி சுகந்தி அவர்களால் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலுமாக நாதன் அவர்களுடைய அப்பா அம்மா டேவிட் அண்ட் மார்கரெட் அவர்களுடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், பிரசாத் அவர்களுடைய தந்தை எஸ் ஜேசுராஜ் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள் இந்த வாரம், அவர்களுக்காக அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியிலே இந்த திருப்பலி கருத்துக்களை கொடுத்திருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காகவும் அவருடைய குழந்தைகளுக்காகவும் அவருடைய கருத்துகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமுன் கிறிஸ்துவின் முன்னேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கே அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் எனும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். First reading. A reading from the Acts of the Apostles. In the first book, Theophilus, I dealt with all that Jesus did and taught until the day he was taken up, after giving instructions through the Holy Spirit to the apostles whom he had chosen. He presented himself alive to them by many proofs after he had suffered, appearing to them during 40 days and speaking about the kingdom of God. While meeting with them, he enjoined them not to depart from Jerusalem, but to wait for the promise of the Father, about which you have heard me speak. For John baptized with water, but in a few days you will be baptized with the Holy Spirit. When they had gathered together, they asked him, Lord, are you at this time going to restore the kingdom to Israel? He answered them, It is not for you to know the times or seasons that the Father has established by his own authority, but you will receive power when the Holy Spirit comes upon you, and you will be my witnesses in Jerusalem, throughout Judea and Samaria, and to the ends of the earth. When he had said this, as they were looking on, he was lifted up, and a cloud took him from their sight. While they were looking intently at the sky as he was going, suddenly 2 men dressed in white garments stood beside them. They said, Men of Galilee, why are you standing here looking at the sky?
This Jesus, who has been taken up from you into heaven, will return in the same way as you have seen him going into heaven. The word of the Lord. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர். உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்துலகின் வேந்தர். அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அறையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். A reading from the letter of St. Paul to the Ephesians. Brothers and sisters, may the God of our Lord Jesus Christ, the Father of glory, give you a spirit of wisdom and revelation, resulting in knowledge of him. May the eyes of your hearts be enlightened, that you may know what is the hope that belongs to his call, what are the riches of glory
and his inheritance among the holy ones. And what is the surpassing greatness of his power for us who believe, in accord with the exercise of his great might, which he worked in Christ, raising him from the dead and seating him at his right hand in the heavens, far above every principality, authority, power, and dominion, and every name that is named, not only in this age but also in the one to come. And he put all things beneath his feet, and gave him as head over all things to the church, which is his body, the fullness of the ones who fill all things in every way. The word of the Lord. நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 11 அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய் ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். Can we have one mic for Richie? இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஆண்டவருடைய உயிர்ப்பிற்கு பிறகு பல செயல்கள் மிகவும் ஒரு அமைதியான தோற்றத்திலே உருவாகின்றது. இயேசுவினுடைய உயிர்ப்பும் மிகவும் அமைதியாக ஏற்படுகிறது.
எல்லாருக்கும் தெரிந்த மாதிரியோ இல்லை நம்ம பலரும் சொல்கிறது மாதிரியோ பலரும் பார்க்கறது மாதிரியோ நடைபெறவில்லை. அதே போல் இயேசுனுடைய விண்ணேற்றமும் அது மாதிரி ஒரு பெரிய தரடுபடலாம் நடக்கலை. எல்லாரும் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாதிரியும் இல்லை. அதுவும் ஒரு அமைதியான ஒரு விதமாக நடக்கின்றது. அதே போல் நாம் பார்க்கிறோம், இந்த தூய ஆவியாரினுடைய வருகை மட்டும்தான் எல்லோருக்கும் ஒரு பெரிய அளவாக தெரியப்படுத்துகின்றது. ஆகவே இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு இந்த 7வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் விண்ணேற்று பெருவிழா என்று கொண்டாடுகிறோம். ஏனென்றால் 40 நாட்கள் பிறகுதான் இயேசு விண்ணேற்றம் அடைந்தார் என்று நமக்கு நற்செய்தியானது கூறுகின்றது. ஏன் 40 நாள்? இயேசு அந்த இறந்த பிறகு உயிர்த்தார். உயிர்த்த பிறகு உடனே அவர் விண்ணகத்திற்கு சென்றிருந்தால் சீடர்கள் ஒரு தாயில்லா பிள்ளை போல, தகப்பனில்லா பிள்ளைகள் போல, ஒரு அனாதையாக என்ன செய்வது ஏது செய்வது என்று எதுவுமே அறியாமல் இருந்திருப்பார்கள். ஏனென்றால் ஏற்கனவே அவர்களுடைய மனங்கள் எல்லாம் உடைந்து விட்டது. நமக்காக ஒரு இறைவன் இருந்தார், ஒரு கடவுள் இருந்தார், அவரை நம்பி நம்ம வீட்டை விட்டுட்டோம், வேலைகளை விட்டுட்டோம், இவரை நம்பி நம்ம எல்லாம் ஒன்றா போகிறோம். இப்போ திடீர்னு அவர் சிலுவையில் அறைந்து இறந்து விட்டாரே, இவரை நம்பி இனிமே என்ன பண்ணுறது என்று சொல்லி அவர்கள் நினைத்திருந்தார்கள். அதனால்தான் இயேசு அவர்களை தேற்றுவதற்காக அந்த 40 நாட்கள் அதற்கு மேலாக கூட இருக்கலாம், அவர் இயேசுவோடு, அவர் தன்னுடைய சீடர்களோடு தாயாக தந்தையாக அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கிறார். அந்த ஊக்கத்திலே அதனால்தான் நாம் தொடக்க இந்த ஈஸ்டர் முடிந்த நாளில் இருந்து நாம் ஒரு வார்த்தையை இயேசு மீண்டும் மீண்டும் தம்முடைய சீடர்களுக்கு கூறுவதை நாம் கேட்கிறோம். என்ன ஒரு வார்த்தை ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றாரு? மக்களே, நீங்க பெரியவங்க சொல்லுங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களை நான் கேட்க மாட்டேன். பெரியவங்க யாராவது? பயப்படாதே. ஓகே, சரி. I am always with you. Holy Spirit. Peace be with you. சமாதானம் உங்களுக்கு உரித்தாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Why சமாதானம்? Because their hearts were troubled. அவர்களுடைய உள்ளமானது நொறுங்கி போய்விட்டது, அவர்கள் உள்ளமானது இருள் அடைந்து விட்டது. ஆகவே அந்த உள்ளத்திற்கு என்ன தேவை? ஒரு சமாதானம் தேவை, அமைதி தேவை. அதனால்தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து உங்களுக்கு அமைதி உண்டாக என்று, அதுதான் first words he tells them. Whenever he met them, the first words were peace be with you. அமைதி உங்களுக்கு உரித்தாக. அந்த அமைதியின் வழியாகத்தான் ஆண்டவர் அவர்களை தயார் செய்கிறார். அதனால்தான் அப்படி முடங்கி கடந்த சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் எல்லா மக்களுக்கு முன்பாக போய், நாங்கள் இயேசுவை பார்த்திருக்கிறோம், இந்த இயேசுவை நீங்கள் தான் சிலுவையில் அறைந்தீர்கள், அவரை நாங்கள் முழு நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கையிடுவோம் என்று சொல்லி, நீங்கள் எங்களை என்ன செய்தாலும் பரவாயில்லை, நாங்கள் சிறையில் போட்டாலும் பரவாயில்லை, அடித்தாலும் உதைத்தாலும் பரவாயில்லை, என்னை சிலுவையிலே எங்களை அறைந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நாங்கள் இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிக்காமல் விடமாட்டோம் என்று ஒரு முழு நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு அவர்கள் செல்கிறார். ஏன், எப்படி அவர்களுக்கு செல்ல முடிந்தது? ஏனென்றால் இயேசு அவர்களோடு, அந்த உயிர்த்த ஆண்டவர் அவர்களோடு இருந்து அவர்களை தேற்றுகிறார், அவர்களை வழிப்படுத்துகிறார். எவ்வாறாக அவர் இந்த உலகத்திலே உயிரோடு இருந்து அவர்களை வழிநடத்தினாரோ, அவர்களுக்கு பல புதுமைகளை செய்து காண்பித்தாரோ, அதே போல அவர் உயிர்த்த பிறகும் அவர்களுடைய மனதை திடப்படுத்துகிறார். அந்த திடத்தின் வழியாக தான் ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்று தங்களையே அர்ப்பணித்தார்கள். ஒன்லி யோவானை தவிர மற்ற அனைத்து சீடர்களும் அவர்கள் துன்பப்பட்டு, சிலுவையிலோ இல்லது சிறையிலோ இல்லை துன்பப்பட்டோ தான் அவர்கள் இறந்தார்கள், மரித்தார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த 40 நாளும் ஆண்டவர் அவர்களை தயார்படுத்துகிறார். அதனால்தான் ஒவ்வொரு திருப்பலியும் நாம் அதற்குத்தான் வருகிறோம். அதனால்தான் திருச்சபையானது நமக்கு அட்லீஸ்ட் வாரத்திற்கு ஒரு முறையாவது நாம் திருப்பலியை காண வேண்டும் என்று சொல்லுகிறது. ஏன்? அந்த திருப்பலியின் வழியாக நாம் நம்மையே அந்த வாரத்திற்கு தேவையான அருளை, ஆசீர்வாதத்தை சம்பாதித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் குணமளிக்கும் வகையில்
பலருக்கு நன்மை செய்யும் வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு வாரமும் திருச்சபையானது அந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருப்பலியில் கலந்து கொள்ள நம்மை அழைக்கின்றது. அதற்கு தான் நம்மையே நாம் தயார்படுத்துகிறோம். ஆனால் இந்த விண்ணேற்ற பெருவிழாவிலே ஆண்டவர் 2 நற்செய்தியை நமக்கு கொடுக்கிறார். முதலாவது நற்செய்தி என்ன? நீங்கள் எல்லோரும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். அதுதான் ஃபர்ஸ்ட் மிஷன். God Jesus is giving on the day of ascension. What does Jesus give? What does Jesus give on the day of ascension? Yes. Forgiveness. Very good. Anybody else? Yes. Just now I told. So Jesus tells on the day of ascension to grow and preach the gospel. Go and preach the gospel. How will you preach the gospel? Jijo, how will you preach the gospel? Who can teach? You will teach people who are not Christians. Okay, I will give you Bible today. Tomorrow onwards, you should be on the streets. Okay. Oh, he is not good at public speaking. Vara problem. இப்பதான் ஒரு வழி சொன்னேன், அதுக்குள்ள இதை பண்ணிட்டிய. But still, you can preach. What are the other ways that you can preach, other than going with the Bible to somebody else? Others, yes. Anton. Catechism class. You will teach catechism class. When you are older, you want to teach catechism and preach the gospel. Very good. That's a ministry. You can. Okay. Anybody else? Yes, girls. How will you preach the gospel? Johanna, you received First Holy Communion? Yes, now you tell me. How will you preach the gospel? In what way you can preach the gospel? Sure. I will get back to you. When? After 5 days, 6 days? When shall I get back to you? After going to somebody. Okay. Shasha, you also First Holy Communion. Yes. You can tell your friends. Very good. Let's give big hands to Shasha. So you can preach the gospel by talking to your friends about Jesus. Okay. Dia. Don't tell me, get back to me afterwards. What way you can preach the gospel? I'll have to get back to you. Okay. What about Viona? Viona. By talking to people. Okay. So everybody is trying to preach, talking to people. We can also, yes. You can be a role model and preach the gospel. Let's give big hands. Very good. Sit properly. Yes. You can use sign language. பயங்கர கிரியேட்டிவா இருக்கீங்கடா. சரி. Yes, yeah. You could put it on the Instagram. Wow. Okay. You can put on the Instagram. Okay. Okay. So, we can use all these means to preach the gospel. But very importantly, we can preach the gospel by living it. By living. Living it means how do we living it means what? By being kind. Very good. Pray every day. Very good. Yes. Reading the gospel. Okay. Yes, can I get back to you now? Be a good boy. Very good. Yes. Sharing it with people and friends, being forgiving people, being kind to people, we can preach the good news. Okay, are you all ready to do that? Are you doing already? Are you doing already? Half. Half means what?
Okay, half you. Okay, we especially congratulate Richie on his first Holy Communion. Richie, congratulations on your first Holy Communion. So Richie, can you tell us what is communion? Use the mic. It's where you receive Jesus sacramentally. You receive Jesus sacramentally. Very good. Let's give big hands to Richie. Receive sacramentally. Okay. So, when did Jesus institute this Eucharist? Where and when did he institute? How did we get this? Yeah. Simpler way I'm saying that we receive the body and blood of Christ. So do you remember any place where Jesus gave us this? That from now on you can have this as my body and blood. Yeah, where? Once my cat told us to go and pray. To go and pray? Okay. And also Jesus instituted this in the Lord's Supper. Last Supper, Jesus gave us this one. Okay? So, by receiving Jesus, what happens? How did you feel today? Good. This morning, how did you feel? How did you feel today? You felt good? Yeah. Okay, very good. Okay, so he says he felt good. And then, so today we are really happy for Richie and we are Patricia. Where is Patricia? Patricia is there and who received her confirmation few weeks back. So our children are growing. Hopefully next year we have about 10-12 children who are in the faith formation that they will also receive the first Holy Communion. So we all we join together. And Jesus tells that as a first promise, go and preach the gospel. So we can preach through externally. Adhe mari internally we can preach through our lives, being kind, being good and being forgiving, being truthful and so on. We can preach the gospel. இரண்டாவது promise ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? I will be with you until the end of time. நான் உங்களோடு இது முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியான ஆண்டவரை நம்பிதான் ஆண்டவருடைய அந்த அனுபவத்தில் தான் நாம் இங்கு கூடியிருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் என்றும் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம் அனைவரையும் நம்முடைய குடும்பத்தையும் மிகவும் சிறப்பாக நம்முடைய குழந்தைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாள்
அன்புமிக்கவர்களே, நம்மை, நமது எண்ணங்களை, நமது வாழ்க்கையை நன்கு அறிந்தவர் நமது இயேசு. அவரின் அழைப்புக்கேற்ற வாழ்வு வாழ விரும்புகின்ற நாம் அனைவரும் இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படி நமது மன்றாட்டுக்களை அவரது திருமுன் எடுத்துரைப்போம். அன்பு தந்தையை இறைவா, திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினராகிய நாங்கள் அனைவரும் விண்ணகத்தையை இலக்காக கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். We pray for Richie Rex, who received his first Holy Communion today, and for Patricia, who received the sacrament of confirmation on May 2nd, that the Lord may continue to deepen their faith, fill them with the grace of the Holy Spirit, and keep them always close to Jesus in the Holy Eucharist and in the life of the Church. We pray to the Lord. Lord, hear our prayer. உன்னதரான ஆண்டவரே, திரு அவையின் தூண்களாக இருக்கும் எம் இளையோர் உலக போக்கின்படி வாழாமல் மனசாட்சியின் குரலுக்கு செவி கொடுத்து வாழவும், உம்மீதான நம்பிக்கையில் வளரவும், நல் மதிப்பீடுகளை இவ்வுலகில் விதைத்திடவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளும் இரக்கமும் கொண்ட இறைவா, விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடும் இந்த திரு இருதய இறை சமூகத்தின் அனைத்து குடும்பங்களின் ஜெபத்தை ஏற்று நாங்கள் அனைவரும் எங்களுடைய வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் நாங்கள் வாழ்கின்ற சமுதாயத்தை விண்ணகமாக மாற்றவும், நம்பிக்கையின் தூதுவர்களாக வாழவும் தேவையான வரத்தை எமக்கு தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய தெய்வீக திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கும் அலெக்சியஸ் மற்றும் சுபாஷினி, நாதன் மற்றும் ரொமெல்டா, அருண் பாஸ்கர் மற்றும் சுகந்தி, சார்ல்ஸ் மற்றும் கிறிஸ்டி, பிரசாத் மற்றும் ஷைனி, செல்வின் அண்ட் டயானா ஆகிய குடும்பத்தினர்களுக்காகவும், மறைந்த அருண் பாஸ்கர் அவர்களின் தந்தை பேராசிரியர் ஞானப்பிரகாசம் அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளிலும், நாதன் அவர்களின் பெற்றோர் டேவிட் மற்றும் மார்கரெட், மேலும் பிரசாத் அவர்களின் தந்தை எஸ் ஜேசுராஜ் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளிலும் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், இந்த வாரம் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடும் சார்ல்ஸ் மற்றும் ரியோ பிரிட்வின் ஆகியோருக்கு நல்ல ஆரோக்கியமும் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் இறைவனின் அருள் நிறைந்த வாழ்வு கிடைக்கும்படியாகவும், இந்த வாரம் தங்கள் திருமண நாள் ஆண்டு விழாவை கொண்டாடும் நாதன் ரொமில்டா தம்பதிகளுக்காகவும், ஜொனாத்தன் காசிப்பள்ளி அவர்களின் கிராஜுவேஷனுக்காகவும், அவருடைய எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் இறைவனின் திருவுளப்படி சிறப்பாக நிறைவேறும்படியாகவும், இவர்கள் அனைவரும் திரு இருதய ஆண்டவரின் அளவற்ற அன்பிலும் ஆசீர்வாதத்திலும் என்றும் நிலைத்திருக்க அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். பரிவன்பு மிக்க தந்தையே, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள எங்கள் மன்றாட்டுக்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். உலகமெங்கும் உயிர்த்த இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கவும் கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை நாங்கள் என்றும் உணர்ந்திருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவேன். உன் பாதையிலே பயணமாகுவேன். உண்மை காண சாட்சியாய் வாழ்ந்திடுவேன்.
சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கையை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். எவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வானதூதர் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகிற்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிகு அணிகளின் ஆண்டவரும் அவரே. எவ்வாறு அவர் சென்றது தங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வது அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்துக்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் எனும் நம்பிக்கையை தருகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களுடைய ஆயர் ஆஸ்கர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஞானப்பிரகாசம், டேவிட், மார்கரெட், எஸ் ஜேசுராஜ் என்னும் முது அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 Children, all of you stand, and I want you to say as loud as possible, okay? Extend your hands, open your hands. Let us pray with confidence to the Father with the same words our Lord Jesus has taught us. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Deliver us, Lord, from every evil, and grant us peace in our day, that by the help of your mercy we may be always free from sin and safe from all distress, as we wait the blessed hope and the coming of our Lord Jesus Christ. For the kingdom, the power, and the glory are yours, now and forever. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறை இயேசுவின் அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ நமது தேவன், உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்து அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே, ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். உலகின் ஒளி அது நானின்றி, உண்மையின் வழி அது என்னின்றி. உலகின் ஒளி அது நானின்றி, உண்மையின் வழி அது என்னின்றி. வாழும் காலம் வரை என்னுடன் இருப்பீர், வரையில்லாத அன்பால் இன்னுயிர் தந்தீர். வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பீர், வரையில்லாத அன்பால் இன்னுயிர் தந்தீர். இயேசுவே நினைவாக செய்திடுவேன், இயேசுவே நினைவாக செய்திடுவேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வரவேற்றி சுகம் காணவே உன் கரம் தந்தே. சுமை கொண்டோரை நீ வரவேற்றி சுகம்
சுகம் காணவே உன் கரம் தந்தே மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கி ஆருயிராய் உம்மை இதயம் ஏற்றினேன் மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கி ஆருயிராய் உம்மை இதயம் ஏற்றினேன் இயேசுவே உன் திருவிருந்தில் மகிழ்கின்றேன் இயேசுவே உன் திருவிருந்தில் மகிழ்கின்றேன் இது என் உடல் உன் உணவாகட்டும் இது என் இரத்தம் உன் பானமாகட்டும் இது என் உடல் உன் உணவாகட்டும் இது என் இரத்தம் உன் பானமாகட்டும் வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன் இது என் உடல் உன் உணவாகட்டும் இது என் இரத்தம் உன் பானமாகட்டும் உண்மையின் வழி அது என்னில் உலகின் ஒளி அது நான் உண்மையின் வழி அது என்னில் வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பேன் வரையில்லாத அன்பா என்னுயிர் தந்தீர் வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பேன் வரையில்லாத அன்பா என்னுயிர் தந்தீர் இயேசுவே உன் நினைவாக செய்திடுவேன் இயேசுவே உன் நினைவாக செய்திடுவேன் இது என் உடல் உன் உணவாகட்டும் இது என் இரத்தம் உன் பானமாகட்டும் மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கியே ஆருயிராய் உம்மை இதயம் ஏற்கவே இயேசுவே உம் திருவிருந்தில் மகிழ்கின்றேன் இயேசுவே உம் திருவிருந்தில் மகிழ்கின்றேன் இது என் உடல் உன் உணவாகட்டும் இது என் இரத்தம் உன் பானமாகட்டும் இது என் உடல் உன் உணவாகட்டும் இது என் இரத்தம் உன் பானமாகட்டும் வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா தகுதியில்லாத இறைவா ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன்
இயேசுவில் பிரியமானவர்களே, நமது இயேசு நம்முடைய உள்ளத்திலே வந்திருக்கிறார். நான் என்றும் உங்களோடு இருப்பேன் என்பதன் அடிப்படையின் வழியாக இயேசு இந்த திருவுடல் திரு இரத்தத்தின் வழியாக நம்மோடு என்றும் இருக்கிறார். அவரை போற்றுவோம், அவரை ஆராதிப்போம், அவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணகமையில் நிறைவை கொண்டாட அருளுகின்றேன். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு எமது கிறிஸ்துவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, there is a second collection today. The second collection is for Catholic Communications Campaign, and thank you for your generosity and support. Last week's Sunday collections totaled $10,188. இயேசுவில் பிரியமானவர்களே, அடுத்த வாரம் Holy Spirit Sunday, we celebrate the Pentecost, the Holy Spirit Sunday tomorrow. We, in a special way, we pray for each one of us. On May 29th, that is Friday, we have the Sacred Heart of Jesus Feast flag hosting at 6:30 p.m. Okay, so we will gather here, and then we will go to the place where we used to host the flag. So it will be at 6:30. Our parish priest, Father Roberto, will be there for the flag hosting. May 30 தேதி novena and mass by our kids at 6:30 p.m. Followed by mass, and so please come and join all your children. I want them to join for that mass and conduct the novena and the choir. Faith formation children will conduct the novena, and our kids will be in the choir. We will have Father Robin, who will be celebrating bilingual mass for us. June 6th is the Sacred Heart Feast Mass at 6:30 p.m. Please come. There is also First Holy Communion here in this church for the Vietnamese community. So there will be some rush here because there are 20 of them receiving First Holy Communion. And so there will be a lot of people around, so you come and please find the parking. And then once they all move out, they said they will move out by 6:30. And so we all come in and set up, and we will start the Mass novena by 6:40 or so, and then followed by a Mass. So our auxiliary bishop is the new bishop as auxiliary bishop of our diocese, Bishop Andrew Legat. He is coming for the first time to the community. So we are welcoming him, and also he will celebrate the feast day Mass for us and join us for the procession and also for a few minutes for dinner. And so we are looking forward to that. And those of you who have not yet received the invitation, and today please take them. Gabi, and please make sure, Anilet, please make sure to give the invitation, because it also has the novena days when you need to join. Every day we have novena at 8 o'clock. So please join us for the novena. We have especially priests who will join us on Zoom to give a talk for 12 minutes. And then, so it will be about 30 to 35 minutes prayer and novena and talk. And so I invite you to join us. That's why the card is very important for you. இயேசுவில் பிரியமானவர்களே, we want to really thank our choir
in a very special way. All our choir members, especially our instruments, and our young boy, Abhi, always is very helpful and he is doing great. We thank Prem, Troy, and our Bartholom and Jay Shekhar. Let's give them big hands to all of them and all the choir people. Choir people, you are always you are special. We want to thank Raja and everyone for the audio setup. We thank our altar servers, our ushers and volunteers. Jose and Ben, always now, many weeks they are doing the collections. Bessie and Ben, thank you. I know you are going to San Jose College, but you will have to come every Saturday for taking the collection. Okay? Another college? Oh, they changed their mind? Okay. So today we are very special. Richie, can you come forward? Can you come forward to the center? So we want to really, can you bring the small gift for, yeah. So small, a priest will give always priestly gift. So there is one, where is that? See, I give you a cross. It says, God has a great plan for you. God has a great plan for you, okay? So God will have a great plan for you. So we appreciate you, we thank you as you receive First Holy Communion and continue to keep. Now you received Jesus, okay? Now you cannot be running around here and there during Mass. You have to be very quiet and pious. You see how Jijo has changed after receiving First Holy Communion. Is very quiet and good. So you have to become like that. Yeah, now he has become better now. Okay? So we really want you to be, and we are very proud of you. Okay? God has a special plan for you. And you want to become priest? Do you want to become a priest? Maybe. Okay. Praise the Lord. Okay. Let's give big hands. Okay? Thank you. It's small gift for you. Thank you. Patricia, I have a small gift for you. Patricia, can you come? So Patricia received her confirmation on May 2nd. Come, Patricia. So may God bless you in a special way. Turn that side. Yes. Okay. God bless you. Okay. Thank you, Patricia. We want to invite those who celebrate their wedding anniversaries. I missed couples last Saturday as well, and I am inviting those couples as well to come for the blessing. Last week we had Alex Ryan and Jay Ryan, and we had Charlotte and others, and those who celebrate their wedding, and Nathan and Milda. Please come. Everybody is hungry. So children, okay. Oh, there are many couples this month. So this week and last week. அனைவரும் எழுந்து நிற்போம். It's all hand. And then I invite you to extend your right hand as a sign of blessing for our brothers and sisters, our couples here. மன்றாடுவோமாக. வாழ்வளிக்கும் வல்லலாகிய இறைவா, படைப்பின் தொடக்கத்திலேயே ஆணையும் பெண்ணையும் படைத்து திருமண ஆசியால் அவர்களை ஒன்றிணைத்தீர். தோபியா சாராவின் இல்லறம் தலைக்க உமது அதிதூதர் ராபேலை அனுப்பி காப்பித்தீர். தங்கள் திருமண ஆண்டு நாளில் உமது திருவடி தொழுது நன்றி கூறவும், தங்கள் மன ஒப்பந்தத்தை புதுப்பித்து உறுதிப்படுத்தவும் உமது திருமுன் வந்துள்ள உமது அடியார்களை நீர் ஆசீர்வதித்தருளும்.
இவர்களை தயவாய் கண்ணோக்கியருளும். இவரது அன்பை ஆசிர்வதித்து அது இன்னும் அதிகமாக நிலைத்து செழித்து வளரவும், கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் உள்ள உறவை இன்னும் சிறப்பாக எடுத்துக்காட்டவும் அருள்வீராக. அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உள்ள தூய்மையும் உடல் நலமும் மக்களால் ஆனந்தமும் உற்றார் உறவினரால் ஆதரவும் பெற்று எல்லாருக்கு வள்ளல்களாய் எல்லோருக்கும் நல்லவர்களாய் அன்பும் அமைதியும் ஆனந்தமும் ததும்ப நீடூடி வாழுமாறு எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் தம் ஆசியால் உங்களை நிரப்புவாராக. ஆமென். Let's give them big hands. Thank you. Congratulations and God bless. Okay, you can go back. Anybody celebrating birthday this week? Celebrating birthdays, please come. He had a blessing. Anton, come once again. Come. Hold it. Okay, let us extend our hands and pray for them. மன்றாடுவோமாக. மாசின்மையை நேசிக்கும் இயேசுவே, நீர் உங்களுக்காகவே மனிதராய் பிறந்து தூய தாய் மரியாவின் அரவணைப்பிலும் தூய யோசப்பின் ஆதரவிலும் நாளுக்கு நாள் ஞானத்தில் முதிர்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவற்றை வளர்த்தீர். இந்த மாதம் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் இந்த சிறுவர் சிறுமியர், இந்த பெரியோர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த சிறுவர்கள் தங்கள் பெற்றோர்களின் அன்பான ஆதரவாலும் முன்மாதிரியாலும் இவர்கள் நாளுக்கு நாள் உடல் வளமும் நற்குண பயிற்சியும் மறை அறிவும் பெற்று அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் செல்வியாக வாழ நாங்கள் வேண்டுகின்றோம். அன்பான இறைவா, இந்த சகோதர சகோதரிகள் இவர்கள் வயதில் வளர்வது போல் உமது அன்பிலும் முதிர்ச்சி அடைந்து கிறிஸ்துவ ஒழுக்கத்திலும் பிறரன்பு சேவையிலும் சிறந்து ஓங்குவாராக. உமது அருள் துணையால் இவர்கள் உள்ள தூய்மையும் உடல் நலமும் தொழில் வளமும் பொருள் செல்வமும் பெற்று தங்கள் பிள்ளைகளின் அன்பையும் ஆதரவையும் பெற்று உமக்கு உகந்தவராக நீடூடி வாழும் என்று திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Let's give them big hands to God bless. God bless. Okay, you can go back. We have lunch for everyone. Dinner for everyone. இது முடிஞ்ச உடனே தயவுசெய்து இங்கே ரொம்ப கத்திட்டு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. This is church children, listen to me. After this, we all will go to the hall, and we are very grateful for Alexis and Subhashini that they want to share the joy with the whole community, because we are part of the family and they are part of this family. And so they are offering this dinner for all of us. And so please everyone join for this dinner and wish Richie, and continue to pray for Richie and for Ricky and for the family. And we are especially grateful for them for providing this. Thank you so much. Let's give them big hands. So we know that we have been going through catechism classes, and the catechism classes are ended for this year. We will be starting again in August, end of August or September. And so we want to really thank all our catechism teachers. Who are the teachers? Can you all raise your hand? And the teachers, can you give them big hands? Okay. Thank you. So they are doing very volunteer job, okay, volunteer work, and one way of sharing their faith with our children. We need more catechists, and so please, some of you can come forward. You know, we have many educated, Rosaline, Kavita, there are many great people are here to join. So this side of the women some of you can join for that. So we want to thank all of them for that, and thank you parents for sending your children. And next year, especially the First Holy Communion and the confirmation children should be very regular for the classes, okay? Because at the end of the year, they will receive the sacraments. And so please keep that possible.
So we really thank all our teachers for that. And I also want to say we are going to have a 3 days Bible camp or vacation camp in summer. And we'll tell you the date, and we want all the children, and we also volunteer teachers for that, and we will approach you soon for that. The July 4th picnic, the camp is the registration closed, and maybe tomorrow is the last day, or today is closed. Okay, if anybody still wants to go, you can surely come and join today. And by tonight it ends. So then they will make all the other arrangements. They will connect with all the families who are going for that. Okay, I know we are all hungry. We will go for lunch, for dinner, and let us spend. And one more thing, I want to thank, sorry to make you all stand. We have Inian and his mom, Amma Peranapa. Glory அவங்க தான் நம்மளுக்கு அவங்க தூத்துக்குடியிலேருந்து புது சாலிஸ் அண்ட் புது சிபோரியம் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் வாட் வி யூஸ்ட் டுடே. வி வாண்ட் டு தேங்க் தம் ஃபார் தேட். ஓகே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கே நன்றி. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால். கைத்தாளம் போடுவோம், மகிழ்ந்து கூடுவோம், எக்காலம் கூடுவோம், புகழ்ந்து பாடுவோம், ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே, அழிந்திடா வேளையே அழகான சோலையே, விண்ணக வாசலே மாசில்லாத கண்ணியே, ஆணவத்தை காட்சியினால் நாளும் ஜெப மாலையே. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசு போற்றி, மரியே போற்றி, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.